உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 20 நிமிஷத்தில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள் உறவுகளே, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு வேளை பிடிக்காமல் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ஏன் போகிறீங்க, கண்டென்ட்டில் என்ன ஆச்சுன்னு அந்த காரணத்தை மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அதை நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவியாக இருக்கும். முதலாவதாக தலைப்புச் செய்திகள். இன்றைக்கி நம்ம மேஜை மேலே இருக்கிறது இதுதான். ஒன்று, முதல்வர் கரூர் போகக்கூடாதுன்னு டிஎம்கே போட்ட மனுவை சுப்ரீம் கோர்ட் தூக்கி எறிஞ்சது. நீதிபதிகள் கேட்ட 2 கேள்விகள் டிஎம்கேக்கு வந்த ஒரே ஷாக்கு. 2 எம்எல்ஏ பேரம் வழக்கில் ஒரே நாளில் கைது 9 ஏறி இருக்கு. ஒரு வீட்டில் 13 லட்சம் கணக்கில்லாத பணத்தை எடுத்திருக்காங்க. இன்றைக்கி 2 கோர்ட் வந்து தீர்ப்பு நாள். 3, திருமாவளவன் இன்னொரு குண்டு போட்டிருக்காரு. இந்த முறை டிஎம்கே பக்கம் இருந்து விசிகேக்குள்ளே ஆள் பிடிக்கிற வேலை நடக்குதான். ஸோ 4, டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வரலாறு காணாத 25% சம்பள உயர்வு. கூடவே பப்களுக்கு அரசு போட்ட ஒரு கடும் நிபந்தனை. 5வதாக ஹிட்டாச்சி நிறுவனத்திலிருந்து 1000 கோடி முதலீடு, 1000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு. கூடவே பரந்தூர் மக்களுக்கு காத்திருந்த ஒரு நல்ல செய்தி. 6, இன்னைக்கு காலை 11 மணிக்கு அரசு மருத்துவமனை வரலாற்றில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்குது. அது என்னன்னு கடைசி வரை பாருங்கள். இதில் எது பெருசு? சந்தேகமே இல்லாமல் கரூர் விஷயந்தான். அதுதான் இன்னையோட முக்கிய செய்தி. நேராக விஷயத்துக்கு வரேன். முதல்வர் விஜய் நாளை மறுநாள் ஜூலை 10 கரூர் போகிறாரு. 41 குடும்பங்களை நேரில் பார்க்குறாரு. கையோட 10 லட்சம் நிவாரணமும் அரசு வேலை உத்தரவுகளும் எடுத்துகிட்டு போகிறாரு. இதை தடுக்க தான் டிஎம்கே சுப்ரீம் கோர்ட் வரை போனாங்க. நேற்று அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. நீதிபதிகள் கேவி விஸ்வநாதன், ஆலோக் ஆராதே அமர்வு டிஎம்கே மனுவை கையில் எடுத்ததும் கேட்ட முதல் கேள்வி, முதல்வர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரே இல்லையே, அவர் சாட்சி தான், சாட்சியோட பேச்சுரிமைக்கு எப்படி தடை கேட்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அடுத்த கேள்வி இன்னொரு கூர்மையான ஒரு கேள்வி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு உதவி கொடுப்பது எப்படி சாட்சியத்தை கலைக்கும், அது எப்படி கலைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. அது அரசு வந்து உதவி கொடுக்குது, இது என்னையா லாஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள் உறவுகளே, பிள்ளைகளை இழந்த 41 குடும்பம், அவங்களுக்கு நிவாரணம் போய் சேரக்கூடாதுன்னு ஒரு கட்சி உச்சநீதிமன்றத்தில் வந்து மனு போடுது. அதுவும் யார்? 50 வருஷம் சமூக நீதி பேசின கட்சி. ஸோ கோர்ட் மனுவை தள்ளுபடி பண்ணிடுச்சு. பண்ணும்போது சொன்ன வார்த்தை என்னென்னா, இது அரசியல் மன்றம் இல்லை. அமைச்சர் நிர்மல்குமார் நேற்று இன்னொரு இன்சைடு காட்சியையும் சொன்னார். உள்ளானது டிஎம்கே வக்கீல்களை பார்த்து பெஞ்ச் சொன்னதா இது வந்து நம்ம கேள்விப்படுறோம். முதல்ல போய் கேஸை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு மனு போடுறோம்னே தெரியாமல் சுப்ரீம் கோர்ட் படி ஏறிட்டாங்க போல இருக்குது ஏதோ. ஸோ இன்னும் நம்ம இந்த கதையோட அடி ஆழத்துக்கு போவோம். என் கையில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இது அந்த கரூர் சம்பவத்தோட எஃப்ஐஆர் ஜெராக்ஸ் காப்பி. ஸோ நம்பர் 855 டேட்டட் 25 செப்டம்பர் 27 ஸோ 2025 ராத்திரி. ஸோ போட்டது யார்? அன்னைக்கு ஆட்சியில் இருந்த டிஎம்கே அரசோட சொந்த போலீஸ். அந்த எஃப்ஐஆரை வந்து முதல் வரியிலேருந்தே கடைசி வரையும் படிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட பேரே அதில் இல்லை. ஸோ அவங்க போலீஸே தான் இதை எழுதியிருக்காங்க, திமுக அரசோட போலீஸ். அப்போது இந்த எஃப்ஐஆரில் வந்து இல்லாத ஒரு பேரை இன்றைக்கி அவங்க கோர்ட்டில் வந்து ஏற்ற பார்க்குறாங்க. இதுதான் இந்த மொத்த நாடகத்தோட உண்மையான முகம் உறவுகளே. சரி, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அடி வாங்கிட்டு டிஎம்கே அமைதியாக உட்காந்துச்சா? இல்லவே இல்லை. அன்னைக்கு சாயங்காலமே அடுத்த கதவை தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆர்எஸ் பாரதி சிபிஐ இயக்குநர்கிட்டையும் இந்த வழக்கை கண்காணிக்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி குழுக்கிட்டையும் மனு கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்குறீங்களா? அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மேலே ஒரு புது வழக்கு போடணுமா? ஜூலை 10 கரூர் நிகழ்ச்சியை சிபிஐ வந்து கண்காணிக்கணுமா? இங்கே ஒரு விஷயம் கவனிங்க.
காலையில் சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டினாங்க, மதியம் மனு தள்ளுபடி ஆச்சு, சாயங்காலமே சிபிஐ கதவுக்கு போயிட்டாங்க. நாளைக்கு இன்னொரு கதவை தட்டுவாங்க, நாளைக்கு இன்னொரு கதவை தட்டுவாங்க, இப்படியே தட்டிக்கிட்டே இருக்க வேண்டிதான் எல்லா ரோட்லேயும். ஸோ டிஎம்கேக்கு இது கதவு தட்டுற அரசியலாக மாறிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு கதவும் திறக்கும் போதும் உள்ளே இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி தான், கரூர்னா உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம்? இது மக்கள் கேட்குற கேள்வி, இது நம்ம கேட்குற கேள்வி கிடையாது, சரிங்களா? ஏன்னா இது மக்கள் மேடை, ரைட்? பதில் ரொம்ப சிம்பிள் உறவுகளே. ஜூலை 10 அன்னைக்கு முதல்வர் கரூரில் நிற்கும்போது தமிழ்நாட்டு முழுக்க ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கும். அன்னைக்கு அந்த 41 பேர் உயிர் போனப்போ ஆட்சியில் இருந்தது யார், கை கட்டி நின்னது யாருன்னு எல்லாருக்குமே இது தெரியும். அடுத்தபடியாக செய்தி சுருக்கம், வேகமாக 6 செய்திகள். 1, திருமா போட்ட ரிட்டன் குண்டு. நேற்று கிண்டியில் பேசின திருமாவளவன் அமைச்சரவையில் சேர்த்தது துரோகங்கிற பேச்சுக்கு பதில் சொன்னார். நாங்கள் டிஎம்கே உதறிட்டு ஓடலை, ஒவ்வொரு முடிவையும் அண்ணன் ஸ்டாலின் கிட்ட பகிர்ந்தோம், அந்த நட்பு தொடர்கிறது அப்படின்னு. கூடவே ஒரு பகீரா ஒரு தகவலையும் சொன்னார். விசிகேயில் அதிருப்தியில் இருந்து ஒரு முன்னணி பொறுப்பாளரை டிஎம்கே தூக்கிடுச்சான், எங்களுக்கு அதிர்ச்சி அவ்வளவுதான் அப்படின்னாரு நம்ம திருமாவளவன். ஸோ இங்கே தான் வேடிக்கை. ஏடிஎம்கே ஆட்கள் டிவிகே பக்கம் வந்தால் டிஎம்கே பேச்சாளர் கேசி கருப்பண்ணன் சொல்கிறாரு, வழக்கில் இருந்து தப்பிக்க தான் கட்சி மாறுறாங்க. ஸோ அதே டிஎம்கே விசிகே ஆளை இழுக்கும்போது மட்டும் அது அரசியல் தர்மமா? என்னையா நியாயம்? ஆள் பிடிச்சா கொள்கை, அள்ளிட்டு போனால் குற்றம். இதுதான் இன்றைக்கி கூட்டணி அரசியலோட நிலைமை உறவுகளே. ரெண்டாவதாக டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஜாக்பாட், 25% சம்பள உயர்வு. இந்த துறை வரலாற்றிலேயே இல்லாத அளவு இப்போது இதை கொடுத்துருக்காங்க. இந்த 25% உதவி விற்பனையாளர் சம்பளம் 14,340 17,925 ஏறுது. விற்பனையாளர்களுக்கு 19,413 ஆகுது. சூப்பர்வைசருக்கு 22,313 வரை உயருது. ஸோ இதுக்காக அரசு கூடுதலாக பார்த்திங்கன்னா 110 கோடி செலவழித்து மொத்தம் 553 கோடி ஒதுக்கியிருக்கு. கூடவே 20 வருஷ கோரிக்கையான இஎஸ்ஐ மருத்துவ வசதியும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அமைச்சர் விக்னேஷ் சொன்ன ஒரு வரி நம்ம கவனிக்கணும். கட்சி நிதியை அரசுக்கு கொண்டு வந்த மாதிரி நுகர்வோர் பணம் நுகர்வோருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள். அதனால தான் ரூபாய் 10 அதிகமாக வாங்கினா உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுவரை 30 - 40 பேர் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னொரு அதிரடி, பப்லாம் இருக்கு இல்லையா, பப்பில் 21 வயசுக்கு உட்பட்டவங்களை உள்ளே விட்டால் லைசன்ஸை ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த சங்கம்லாம் இருக்கும் இல்லையா, ஆறுதல் ஆனால் முழு திருப்தி இல்லை. மக்களை திருப்திப்படுத்தவே முடியாத அமைச்சரே. ஸோ பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டிமாண்டை நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவோம். மூன்றாவது விஷயம், 1000 கோடி கை குலுக்கல். ஃபார்ச்சூன் 500 நிறுவனமான ஹிட்டாச்சி முதல்வர் விஜய் முன்னிலையில் MOU போட்டிருக்கு. அடுத்த 3 - 5 வருஷத்தில் 1000 கோடி முதலீடு. போரூரில் குளோபல் டெக்னாலஜி சென்டர் விரிவாக்கம். செங்கல்பட்டில் உற்பத்தி விரிவாக்கம். இந்த நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் 1000 பேருக்கு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு என்பது உறுதியாக இருக்குது. அமைதியாக ஆனால் அழுத்தமாக முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்துட்டே இருக்கின்றது தான் இந்த நியூஸ் நம்மளுக்கு சொல்ல வர விஷயம். நான்காவதாக, பரந்தூர் மக்களுக்கு நம்பிக்கை விடியல். 4 வருஷமாக போராடுற அந்த மக்களுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சொன்ன செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, விமான நிலையத்துக்கு மாற்று இடத்தை முதல்வர் பரிசீலிச்சுட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்றது இருக்குது. அந்த நிலப்பரப்பில் 800-900 ஏக்கர் நெல்நிலை பார்த்திங்கன்னா 3 போகம் விளையிற நெல்வயல். ஸோ ரன்வே அங்கே போட முடியாதுன்னு தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே பரந்தூரை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிச்சு தாவேகா. ஸோ அன்னைக்கு சொன்னதை இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. வாழ்த்துக்கள். ஸோ ஐந்தாவதாக, டிஎம்கே காலத்து 5 டெண்டர் ரத்து. போக்குவரத்து துறையில் டிஎம்கே ஆட்சியில் போடப்பட்ட 5 டெண்டர்களை புது அரசு ரத்து பண்ணியிருக்கு. அரசு சொன்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படைத்தன்மை இல்லை, முறைகேடுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பஸ் டயர் கொள்முதல், மினி பஸ் வாங்குறது, ட்ராக்கிங் டிவைஸ் பொறுத்துறது, இதுக்கெல்லாம் மறுபடியும் புது டெண்டர் விடப்படும். ஸோ பழைய ஃபைல் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா திறக்கும் போது ஒவ்வொரு கதை வெளியே வந்துகிட்டே இருக்குது. முழுமையாக வெளியில் வரல. நம்ம அதை பற்றி வந்ததுன்னா அப்டேட் கண்டிப்பாக இங்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆறாவதாக,
மதுரை ஹைகோர்ட்டின் சிங்கம் கர்ஜனை. புதுக்கோட்டை ஆலங்குடி பக்கம் ஒரு ஊர்குளத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டிட்டாங்க. அகற்ற உத்தரவை போட்டும் அது நடக்கலைங்க. ஸோ நேற்று நீர்நிலை பாதுகாப்பு அமர்வு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் புகழேந்தி சொன்ன வார்த்தை, தமிழ்நாடு பலவீனமான மாநிலம் அல்ல, நீர்நிலையை ஆக்கிரமித்து யாரும் தப்ப முடியாது. ஸோ அளவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண 144 போட்டு பண்ணுங்கள், மனுதாரருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு உத்தரவு போட்டார். சரி, உங்கள் ஊர் குலத்துக்காக குரல் கொடுக்க பயப்படாதீங்க, கோர்ட் கூட நிற்குது அப்படின்னு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க உத்தரவு இல்லையா? வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக தொடர்கதை. ஸோ நம்ம தொடர்கதையில் MLA பேரம் வழக்கு குவிக் ரீகேப், சரிங்களா? ஸோ ஊத்தங்கரை MLA இளையராஜாவுக்கு 35 கோடி ஆஃபர், அதிலிருந்து கிளம்பின வழக்கு. நேற்று ஒரே நாளில் இந்த கதை ஸ்பீடாக ஓடிச்சு. கைது எண்ணிக்கை 9 ஆயிடுச்சு. விசாரணையில் தெரிஞ்சது இந்த மொத்த சதிக்கும் மூளையாக இணைப்பு பாலமாக இருந்தது நரேஷுங்கிற ஆள். போலீஸ் சொல்கிறபடி அவர் இதை பண்ணது அசோக் குமார் சொன்னதன் பேரில், அதாவது செந்தில் பாலாஜியோட தும்பி, ஓகேங்களா? ஸோ நரேஷோட திருச்சி வீடு ரைட்டில் கிடைச்சது 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களும் சொத்து பத்திரங்களும் கணக்கில் வராத 13 லட்சம் ரொக்கமும் கிடைச்சிருக்கு. நேற்று கோர்ட்டில் நடந்த கஸ்டடி விசாரணையில் போலீஸ் தரப்பு சொன்ன 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று, குற்றம் சாட்டப்பட்டவங்க எல்லாரும் ஐஃபோன் யூஸ் பண்ணி டேட்டாவை அழிச்சிருக்காங்க. 2, இந்த வழக்கோட ஆரம்ப புள்ளியே கரூரில் கைதான ஒருத்தரோட ஒப்புதல் வாக்குமூலம் தான். அதாவது உறவுகளே, கரூர் கதையும் இந்த பேர கதையும் தனித்தனி இல்லை, புரியுதுங்களா? ஸோ ஒரே நூலில் இருக்கிற 2 முடிச்சு. செந்தில் பாலாஜி தம்பி அசோக் நிலைமை என்ன? போலீஸ் சம்மன் அனுப்பிச்சு, 2 பேரும் ஆஜராகலை, அதனால் லுக் அவுட் நோட்டீஸ் போட்டாச்சு. இப்போ 2 பேரும் தலைமறைவாக இருக்காங்க. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபு, தமிழ்நாட்டிலே இல்லைன்னு தகவல் வருது. அடுத்து இதோடைய அப்டேட் என்னவாக இருக்குன்னா, அதாவது இது எங்கே நகரும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கே அது வந்துடும். இன்றைக்கி 2 தீர்ப்பு வர இருக்குது. ஒன்று, நரேஷ் உள்ளிட்ட 3 பேரை 5 நாள் போலீஸ் காவலில் விடலாம்னு நீதிபதி உத்தரவு. 2, சிறப்பு நீதிபதி GK இளந்தரையின் முன்னாடி அசோக்கோட முன்ஜாமீன் மனு வருது. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே இந்த கதையோட அடுத்த அத்தியாயம் நிச்சயமாக எழுதப்படும். நாளை காலை இங்கேயே அதையே நம்ம பிரித்து எப்பவும் போல் மேய்ஞ்சிருவோம். அடுத்தபடியாக மக்கள் கோரிக்கை. ஒன்று, நாம் கேட்டது நடந்திருக்குங்க, ரொம்ப சந்தோஷம். ஞாபகம் இருக்கா? நேற்று இதே செக்மெண்ட்டில் பேசினோம். அரசு மருத்துவமனையில் OTP பிரச்சனை, விடிகால போய் க்யூவில் கஷ்டப்படுறதை பற்றி, கரெக்டுங்களா? ஸோ இன்றைக்கி காலைல 11 மணிக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் OP சீட்டுக்கு ஆப் முன்பதிவு திட்டம் லான்ச் ஆகுதுங்க. தினமும் 5000 பேர் OP வர இடம் அது. இனி விடிய காலையில் போய் லைனில் நிற்க வேண்டாம், வீட்டில் இருந்தே ஆப்பில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். 3 வாரம் சோதனை ஓட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் மாநிலம் முழுக்க எல்லா GHக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் குரல் கொடுத்து அது அரசு காது கொடுத்தா இப்படி தான் மாற்றம் வரும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த விஷயம் எப்படி போகுது அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு கண்காணித்து நிச்சயமாக சொல்கிறோம். 2வது விஷயம், சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் கோரிக்கையை மறக்கலை. நேற்று சொன்ன அந்த கோரிக்கையை இன்றைக்கும் நினைவுபடுத்துகிறோம். மீனம்பாக்கம் 2035க்குள்ளே ஃபுல்லாகிடும். பக்கத்து மாநிலங்கள்லாம் முந்திட்டு இருக்காங்க. இதில் ஒரு தெளிவான அறிவிப்பு சீக்கிரம் வரணும். பரந்தூர் மாற்று இடம் பரிசீலனைன்னு சொல்லி அமைச்சர் சொன்னது இந்த திசையில் ஒரு நல்ல அடின்னு நான் பார்க்குறேன் இந்த நியூஸில். ஆனால் முழு பதில் இன்னும் வரணும். ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம இருப்போம் இந்த விஷயத்தை. ஸோ அடுத்தபடியாக நாளை என்ன? ஸோ கேலண்டர் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபயர் மோடில் இருக்குங்க. இன்றைக்கி ஜூலை 8, 3 விஷயம் நடக்குது. காலை 11 மணிக்கு GHல ஆப் லான்ச் ஆகுது. கோர்ட்டில் நரேஷ் டீமோட கஸ்டடி உத்தரவு வருது. அப்புறம் அசோக்கோட முன்ஜாமீன் மனு சிறப்பு நீதிபதி முன்னாடி விசாரணைக்கு வருது. நாளை மறுநாள் ஜூலை 10 இந்த வாரத்தோட மிகப்பெரிய நாள், வாத்தி ரைடு. முதல்வர் விஜய் கரூர் போகிறாரு. 41 குடும்பங்களுக்கு நேரில் ஆறுதல், 10 லட்சம் நிவாரணம், அரசு வேலை உத்தரவுகள் கையோட அன்றைக்கி காலை குரலில் ஒரு கரூர் ஸ்பெஷல் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் இந்த சனிக்கிழமை ஜூலை 11 மாலை 5 மணிக்கு நம்ம குடும்பத்தோட புது நிகழ்ச்சிங்க, சரிங்களா? ஸோ உறவுகளும் நானும் முதல் எபிசோட், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்க, கரூர் விவகாரம் எப்படி ஆரம்பிச்சது, FIR இருந்து சுப்ரீம் கோர்ட் வரை அந்த முழு பயணம் யாரும் தொகுக்காத அந்த ஃபுல் பிக்சரை நம்மளுடைய ஓன் ஸ்டைலில் நேற்றே நம்ம ஈவினிங் போஸ்ட் பண்ணிட்டோம்.
அரசியல் மேடை நிகழ்ச்சியில் இப்போ நான் சஜஷனாக போட சொல்கிறேன். அதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா விரிவாக பேசியிருக்கோம். மறக்காமல் வந்து அந்த வீடியோவை பார்த்துருங்க. அடுத்தபடியாக சின்னதாக நம்ம குடும்ப விஷயம். நம்ம வார அட்டவணை இதுதான். நான் ஒரு வாடி சொல்லிடுறேன். தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல், தினமும் மாலை 5 மணிக்கு அரசியல் மேடை, சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு உறவுகளும் நானும், ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு உறவுகளின் குரல். இந்த வாரம் ஒரு ஸ்பெஷல் உறவுகளும் நானும் முதல் எபிசோட். ஸோ இந்த சனிக்கிழமை வருது. அதுக்கான கம்யூனிட்டி போஸ்டர் நாங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. கமெண்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு போய் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே நேற்று அரசியல் மேடை வீடியோவையும் பார்த்துருங்க. கொஞ்சம் லேட்டாக போட்டனால நிறைய பேர் பார்க்கலான்னு நினைக்கிறேன். உறவுகளே அதை பார்த்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுடைய உறவுகளின் குரல் நிகழ்ச்சிக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. உங்கள் வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க. உங்களை சுற்றி நடக்கும் எந்த ஒரு முக்கியமான விஷயம், இல்லை நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம், 1 நிமிஷத்துலையோ 2 நிமிஷத்துலையோ ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க. உங்கள் குரல் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு நம்மளோட சேனலில் ஒலிக்கப்படும். இது உங்களுக்கான ஷோ, உறவுகளின் குரல். முழுசாக பார்த்த உங்களுக்கு நன்றி. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று மாலை 5 மணிக்கு அரசியல் மேல் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பாபாய். நன்றி. வணக்கம்.